உங்களை நான் அந்த ஃபர்னஸுக்கு பக்கத்தில் தானே இருக்க சொன்னேன். எதுக்காக நீங்கள் இப்போ கிச்சனுக்கு வந்தீங்க? ஆமாம், அங்கே சிவப்பா ஏதோ கொட்டி கிடந்துச்சே, அது என்ன? நீங்கள் தான் அதெல்லாம் கொட்டினீங்களா? டேய் கருவையா, எங்களுக்கெல்லாம் பயங்கரமான பசிடா. பசியே தாங்க முடியல. பார்த்தா பிரெட்டும் சாஸும் இருந்துச்சு. நம்ம ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு பிரெட்டும் சாஸும் போட்டு சாப்பிட்டோம்டா. அதுல கொஞ்சம் கீழே விழுந்துருச்சுடா. அவ்வளவுதான்டா. இன்னொருத்தவங்க வீட்டில் போனாக்கா அவங்க பர்மிஷன் இல்லாமல் எதையும் சாப்பிடக்கூடாதுங்கிற மேனஸ் கூட உங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு சாப்பிட கிடைச்சதும் யாரையும் கேட்காம எடுத்து நீங்கள் சாப்பிடுவீங்களா? டேய் கருவையா, எங்களுக்கு பயங்கரமான பசி. பசி தாங்க முடியாம எடுத்து சாப்பிட்டுட்டோம். இப்ப என்னடா உனக்கு பிரச்சனை? இதா பாத்தியா, இங்க சாப்பாடு எல்லாம் அப்படியே சூடா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த குளிருக்கு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்குடா கருவாயா. டேய் கருவாயா, நீ வந்தா நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு தான்டா உனக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம். வாடா, பசிக்குது. நம்ம சீக்கிரமா சேர்ந்து சாப்பிடலாம்டா. ஆமாம், இது உங்கள் ஆயா வீடு. நீங்கள் வந்தது உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாம் கொட்டிக்குவீங்க. சாப்பாட்டை பார்த்த உடனே நீங்கள் எல்லாம் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாள். அவனுக்கு பிடிச்சதெல்லாம் நான் இன்னைக்கு ஆசை ஆசையா சமைச்சு வச்சேன். ஆனா அவன் தான் சாப்பிட்றதுக்கு இந்த உலகத்துல இல்ல. யாராவது வந்தா அவங்களுக்கு வயிறார நான் இன்னைக்கு சாப்பாடு போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை, கடவுளா பார்த்து உங்களை எல்லாம் அனுப்பி வச்சிட்டான். நீங்க எல்லாம் ஒன்னும் கூச்சப்படாம உங்க வீடா நினைச்சு நல்ல வயிறார சாப்பிடுங்க. அப்பதான் என் பையனுக்கு நல்ல புண்ணியம் சேரும். நீங்க சொல்லிட்டீங்கல்ல பாட்டி. நீங்க பாருங்க, இந்த சாப்பாடு எல்லாம் நம்ம எப்படி நிமிஷத்துல காலி பண்றோம்னு. நமக்கு இருக்கிற பசிக்கு உங்களுக்கு கூட கொஞ்சம் மிச்சம் வைப்போமா இல்லையான்னு எனக்கே தெரியாது பாட்டி. அவ்வளவு பயங்கர பசி. நீங்க வயிறார சாப்பிட்டா அதுவே எனக்கு சந்தோஷம். நீங்க கூச்சப்படாம உங்க வயிறு நிறைய நல்ல திருப்தியா சாப்பிடுங்க. சோறு கண்ட இடம் சொர்க்கன்னு இப்படி எல்லா சாப்பாட்டையும் கொட்டிட்டு வந்து நிற்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமாவே இல்லையா? அவங்க யாருன்னு முன்ன பின்ன நமக்கு தெரியாது. அவங்க கொடுத்த சாப்பாட்டை இப்படி வலிச்சு நக்கி சாப்பிட்டுட்டு வந்திருக்கீங்களே. டேய் கருவையா, அந்த பாட்டி தானே நம்மள சாப்பாடு எல்லாம் சாப்பிட சொன்னிச்சு. அதனால தான் நாங்க சாப்பிட்டோம். எங்களுக்கும் கொலை பசி. என்னடா எங்களை பண்ண சொல்ற? டேய் கருவையா, நீ கொஞ்சம் கூட சாப்பாடே சாப்பிடலடா. உனக்கு பசி இல்லையா இல்ல சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிடலையா? டேய் கருவையா, சாப்பாடு ஃபுல்லா சாப்பிட்டதுல எங்களுக்கு தூக்கமா வருதுடா. நாம தூங்கி எந்திரிச்சு காலையில போயிடலாம்டா. ஆமாம், அப்படி தான் பண்ணி ஆகணும். வேற என்ன வழி இருக்கு? இந்த நேரத்தில் வீட்டுக்கும் போக முடியாது. சரி சரி, நீங்கள் எல்லாம் நல்லா படுத்து தூங்குக்க. விடிஞ்சதும் நம்ம எல்லாம் எந்திரிச்சு போயிடலாம். சரிடா கருவாயா, நம்ம ரொம்ப தான் களைச்சி போயிட்டோம். தூக்கம் வேற கண்ணை கட்டுது. நம்ம தூங்கி காலையில எந்திரிச்சு போயிடலாம்டா கருவாயா. புதிய இடத்துக்கு வந்தா பொதுவா தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த 3 பேரும் எப்படி கொரட்டை விட்டுட்டு தூங்குறாங்க? எப்படிதான் தூங்குறாங்களோ? நான் எவ்வளவு புரண்டு புரண்டு படுத்தாலும் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. விடிஞ்சா போதுன்னு இருக்கு. விடிஞ்சது முதல்ல இந்த இடத்த விட்டு போகணும். இந்த இடம் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. நாம எதுக்கும் கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். அட, என்ன இது? யாரோ அலற சத்தம் மாதிரி இருக்கு. உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாதுடா. நான் இன்னைக்கு உன்னை கண்டிப்பா இந்த உலகத்துக்கு திரும்ப கூட்டிட்டு வரதான் போறேன். அவங்க எல்லாரையும் நான் சாப்பாட்டுல மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டேன். அவங்க எல்லாம் இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. 12 மணி ஆன உடனே நான் அவங்கள ஒவ்வொருத்தரா பலி கொடுக்க போறேன். அப்புறம் நீயும் நானும் பழைய மாதிரி ஒன்னா இந்த உலகத்துல சேர்ந்து பழையபடி வாழ போறோம். என் மகனே, நீ ஒன்றும் கவலைப்படாத.
இந்த அம்மா உசிறு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன்டா. நான் எப்படியாவது மறுபடியும் உன்னை இந்த உலகத்துக்கு திரும்பி கூட்டிட்டு வந்தே தீருவேன். ஐயையோ, என்ன இது பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமே. இவங்க வேற நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. இந்த கிழவி சரியான சூனியக்காரி கிழவி போல இருக்கே. இது தெரியாம நாம இங்க வந்து நல்லா மாட்டிக்கிட்டோமே. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு கதவு மட்டும் திறக்கவே கூடாது. கதவை திறந்தா அந்த கிழவி நம்மளை பலி கொடுத்துருவா. எப்படியாவது நான் இவங்கள காப்பாற்றியே ஆகணும். பொழுது விடிஞ்சிடுச்சுன்னா இந்த சூனியக்காரியோட சூனியம் பலிக்காது. அது வரைக்கும் இவளை நம்ம சமாளிச்சிட்டா நம்ம கண்டிப்பாக எல்லாரையும் காப்பாற்றிடலாம். என்னது இது? கதவை நல்லா தாள் போட்டு வச்சிருக்காங்க போல. என்னால் இந்த கதவை திறக்கவே முடியலையே. இந்த பாரு, தயவு செஞ்சு கதவை திறந்து விட்டுரு. வேணும்னா நான் உன்னை விட்டுறேன். இந்த நாளுக்காக நான் ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருந்தேன். உனக்கு தெரியுமா? தயவு செஞ்சு கதவை தர. அது நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. நீ எப்படி பலி கொடுக்குறேன்னு நானும் பார்க்குறேன். நல்ல வேலை, நான் நீ கொடுத்த சாப்பாட்டை சாப்பிடல. நீ சாப்பாட்டில் மயக்க மருந்து கொடுத்து எல்லாரையும் மயங்க வச்சுட்டு அப்புறமா நீ பலி கொடுக்கலான்னு பிளான் பண்ணது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உன் பிளானை நான் ஒருபோதும் நடக்க விட மாட்டேன். பாரு, நான் உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். இந்த வீட்டை வேணா கூட நான் உனக்கு எழுதி கொடுத்துட்றேன். இன்னைக்கு மட்டும் என்ன இந்த சடங்கை நடத்த விடு. நான் இந்த சடங்கை நடத்தினேன்னா என் பையன் உசுரோட வரவே மாட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் இந்த சடங்கை நடத்தி முடிச்சே ஆகணும். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். தயவு செஞ்சு இந்த கிளவி மேலே கொஞ்சம் கருணை காட்டுப்பா. அந்த பேச்சுக்கே இடமில்ல. உனக்கு உன் புள்ள மேலே ரொம்ப பாசம் இருந்துச்சுன்னா நீ உன் புள்ள போன இடத்துக்கே போய் தொலைய வேண்டியது தானே. என் புள்ள அல்ப ஆயுசில் போய் சேர்ந்துட்டான். அவன் வாழ வேண்டியவன். அவனை எப்படியாவது இந்த உலகத்துக்கு திருப்பி கொண்டு வந்துன்னு தான் நான் இவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். தம்பி, சொன்னா கேளுப்பா. எனக்கு இப்போ நெஞ்சு வலி கூட வந்துடுச்சு. என்னால் முடியல. ஐயோ. கிளவி, உனக்கு ஆண்டவனா பார்த்து நல்ல தண்டனையா சரியான நேரத்தில் கொடுத்துருக்கான். உன் பையனை காப்பாத்துறதுக்காக நீ மற்றவங்களை பலி கொடுப்பியா? இது நல்ல கதையா இருக்கே. என்ன ஆனாலும் சரி, நான் விடிகிற வரைக்கும் கதவை திறக்கவே மாட்டேன். தம்பி, எனக்கு நெஞ்சு வலி ரொம்ப அதிகமாக இருக்கு. என்னை காப்பாத்துப்பா. எனக்கு கொஞ்சம் மாத்திரை கொண்டு வந்து கொடுப்பா. இல்லைண்ணா நான் இந்த நெஞ்சு வலியால் துடிச்சு செத்து போயிடுவேன். என் மேலே கொஞ்சம் கருணை காட்டுப்பா. நான் உன்னை விட்டுருவேன்னு மட்டும் நினச்சிடாதடா. இந்த நெஞ்சு வலியால் என்னால் முடியலை. நான் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வந்து உன்னை பழி வாங்க போறேன்டா. என்ன ஆனாலும் சரி, விடியற வரைக்கும் நான் கதவை திறக்கவே மாட்டேன். டேய் கருவையா, நாம நேற்று நைட்டு இந்த காட்டுலையா தங்கி இருந்தோம்? என்னால் நம்பவே முடியலடா. நாம உன் கூட தான் படகுல வந்தோம். ஆனா என்ன நடந்துச்சுன்னு ஞாபகமே இல்லையே. டேய் கருவையா, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுடா. எனக்கும் எதுவுமே ஞாபகம் இல்லை. அடட, அப்படியா? எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி, வாங்க வீட்டுக்கு போலாம். எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை. ஞாபகம் வந்தா சொல்றேன்.